வணக்கம் நண்பர்களே. பணம் கதைக்கு உங்கள வரவேற்கிறேன். நான் உங்க நண்பன். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்பவே சிக்கலா இருக்கிற இந்த நிதி உலகத்த ரொம்ப சிம்பிளா உடைச்சு பேசி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே ஸ்பெஷல். அது என்னன்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாத ஆனா வங்கிகளோட உயிர்நாடியா இருக்கிற ஒரு ரகசிய சந்தை. இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இதுல வர்ற முக்கியமான ஆங்கில வார்த்தைகள நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். கூடவே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் இருக்கும். சரி, ரொம்ப பேச வேண்டாம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளோட முழு ஃபைனான்ஷியல் சிஸ்டமுக்கும் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இத பத்தி யாருக்குமே தெரியல. என்னது, இது ஏதோ சினிமா கதை மாதிரியா இருக்கா? இல்லவே இல்ல. இது செப்டம்பர் 2019ல உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. உலகத்தோட மிக முக்கியமான ஒரு மார்க்கெட் நொறுங்கி விழும் நிலைக்கு போயிடுச்சு. ஆனா நம்மள பண பேருக்கு இந்த விஷயம் காதுக்கே எட்டல. எப்படி எப்படி இது சாத்தியம்? இந்த பயங்கரமான நெருக்கடிக்கு காரணம் ஒரு போர் கிடையாது, ஒரு வைரஸ் கூட கிடையாது. அப்ப என்னதான் காரணம்? வால் ஸ்ட்ரீட்டோட ரத்த குழாய்னு சொல்லப்படுற, அதாங்க அந்த சிஸ்டத்தோட பிளம்பிங் மாதிரி இருக்கிற ரெப்போ மார்க்கெட்ல ஏற்பட்ட ஒரு சின்ன அடைப்பு தான். அடடா, ரெப்போ மார்க்கெட்டா? என்னடா இது பெரிய வார்த்தையா இருக்கேன்னு பயப்படவே வேணாம். நம்ம கிட்ட இருக்கிற லெகோ பொம்மைகளை வச்சு இந்த முழு விஷயத்தையும் எவ்வளவு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னு இப்போ உங்களுக்கு காட்டுறான் பாருங்க. இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன். இதுதான் அந்த நெருக்கடிக்கான முதல் சிக்னல், அந்த அபாயமணி. சாதாரணமா வெறும் 2% இருக்க வேண்டிய வட்டி விகிதம் திடீர்னு வெறும் சில மணி நேரத்துல 10%க்கு எகிரிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிம்பிளா சொன்னா, சந்தையில யாருமே கடன் கொடுக்க தயாரா இல்ல. ஏன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த சிஸ்டம் மேல இருந்த அத்தனை நம்பிக்கையும் நொறுங்கி போச்சுங்கிறதுக்கு இதுதான் முதல் ஆதாரம். சரி, அப்போ என்னதான் இந்த ரெப்போ மார்க்கெட் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அது வங்கிகளுக்கான ஒரு மெகா சைஸ் அடகு கடை, அவ்வளவுதான். தினமும் பல லட்சம் கோடி பணத்தை பரிமாறிக்கிற ஒரு இடம். வாங்க, இந்த அடகு கடை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க இந்த அடங்கோ கடையில என்னதான் நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல பேங்க் ஏக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். ஆனா அவங்க கிட்ட ரொக்க பணம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு லெகோ கோட்டை மாதிரி ரொம்ப மதிப்புமிக்க அரசாங்க பத்திரங்கள், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த லெகோ கோட்டை எடுத்துட்டு போய் பேங்க் பி கிட்ட கொடுக்கறாங்க. பேங்க் பி அதுக்கு பதிலா பணத்தை, அதாவது லெகோ காசுகளை கொடுக்குது. ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒப்பந்தம் இருக்கு. பேங்க் ஏ சொல்லும், நாளைக்கே நான் இந்த கோட்டையை உங்ககிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கிறேன், அதுக்கு உனக்கு ஒரு சின்ன வட்டியும் சேர்த்து தர்றேன்னு ஒரு டீல் போடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். இந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ரிப்போ, அதாவது ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஒரு சொத்தை வித்துட்டு அதை நாளைக்கே நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு அந்த அடகு கடை உதாரணம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நாள் இரவுக்குள்ள நடக்கிற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் அடகு ஒப்பந்தம் மாதிரி தான். ஓகே, இது வெறும் ஒரு நாள் நடக்கிற ஒரு அடகு ஒப்பந்தம் தானே. இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? இது எப்படி உலக பொருளாதாரத்தையே ஆட்டி வைக்கும்னு நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்விதான். அதுக்கு காரணம் இதோட சைஸ், அதாவது இதோட அளவு. அது நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சிம்பிளா சொல்லணும்னா, இதுதான் நம்ம பொருளாதார இன்ஜினுக்கு தேவையான ஆயில். தினமும் எவ்வளோ பணம் இதுல புழங்குது தெரியுமா? 4 ட்ரில்லியன் டாலர், அதாவது கிட்டத்தட்ட 320 லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளும். அடேங்கப்பா, ஏன் இவ்ளோ பெரிய தொகை? ஏன்னா வங்கிகள் நம்மள மாதிரி பணத்தை கையில வச்சுக்க மாட்டாங்க. அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே பெரும்பாலும் பாண்ட்ஸ் மாதிரி பத்திரங்களா தான் இருக்கும். சோ உங்களோட தினசரி வர்த்தகத்தை முடிக்க, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க, இந்த மாதிரி எல்லா தேவைகளுக்கும் அவங்க இந்த ரெப்போ மார்க்கெட்டை தான் முழுசா நம்பியிருக்காங்க. அதான் சொன்னேனே, இந்த பணப்புழக்கம்தான் நம்ம பொருளாதார இன்ஜினுக்கு ஊத்துற ஆயில். ஒருவேளை இந்த ஆயில் தீந்து போச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஜின் சூடாகி கியர் பாக்ஸ் உடைஞ்சு மொத்த சிஸ்டமும் அப்படியே நின்னுடும். ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கு பணம் அனுப்ப முடியாது. பங்குச்சந்தையில நடக்கிற வர்த்தகங்கள் முழுமையடையாது. மொத்தமா எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். அவ்வளோ பெரிய விஷயம் இது. சரி, அப்போ அந்த இன்ஜின்ல இருந்த ஆயில் தீர்ந்து போனா என்ன ஆகும்? இப்போ நாம கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். அந்த 2019 நெருக்கடியோட மூல காரணத்துக்கு. நம்பிக்கை. ஜஸ்ட் அந்த ஒரு விஷயம் உடையும் போது எவ்வளோ பெரிய பயங்கரம் நடக்கும்னு இப்ப பார்க்கலாமா? இந்த முழு சிஸ்டமுமே ஒரே ஒரு விஷயத்துல தான் நிக்குது. அது என்னன்னா, நம்பிக்கை. எது மேல நம்பிக்கை? அந்த லெகோ கோட்டையோட மதிப்பு மேல இருக்கிற நம்பிக்கை. இன்னும் சரியா சொல்லணும்னா, அடகு விற்கப்படுற அந்த பத்திரம், அதாவது அந்த கொலாட்ரலோட மதிப்பு குறையாதுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒருவேளை கடன் கொடுக்கிற வங்கிக்கு, இந்த கோட்டையோட மதிப்பு நாளைக்கு குறைஞ்சிடுமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட போதும், அவங்க ஒரு பைசா கூட கடன் கொடுக்க மாட்டாங்க. இந்த நிலைமைக்கு பேரு தான் லிக்விடிட்டி கிரன்ச். சிம்பிளா சொன்னா, கையில தங்கம் இருக்கு, ஆனா அதை வாங்க யாருமே இல்லைங்கிற ஒரு பரிதாபமான நிலைமை தான் இது. சந்தையில சொத்துக்கள் இருக்கும், ஆனா ரொக்க பணம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நம்பிக்கை முழுசா உடையும் போதுதான் அரசாங்கத்தோட மத்திய வங்கிகள், நம்ம ஊர்ல ஆர்பிஐ மாதிரி, அவசரமா உள்ள வந்து பணத்தை அச்சடிச்சு இந்த சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க.
சரி சரி, இதெல்லாம் நீங்க சொல்றது ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃபாரன்சிக் கிட் மாதிரி 3 முக்கியமான டூல்ஸ் தர போறேன். இத வச்சு கண்ணுக்கே தெரியாத இந்த சந்தையோட ஆரோக்கியத்தை நீங்களே கண்காணிக்க முடியும். ஆமா, ஒரு நிதி நிபுணர் மாதிரி நீங்களே யோசிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள். 3 ரூல்ஸ் தான். நல்லா கவனிங்க. ரூல் நம்பர் 1, ரெப்போ வட்டி விகிதத்தை எப்பவும் ஒரு கண்ணுல பாத்துக்கிட்டே இருங்க. அது திடீர்னு எகிரினா அந்த பிளம்பிங்ல ஏதோ அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சிக்னல் அதுதான். ரூல் நம்பர் 2, கொலாட்ரல், அதாவது அடமானம் வைக்கப்படுற சொத்தோட தரத்தை புரிஞ்சுக்கோங்க. நெருக்கடியான நேரத்துல குப்பையான பத்திரங்களுக்கு மதிப்பு இருக்காது. தரமான அரசாங்க பத்திரங்கள் மட்டும்தான் கிங். ரூல் நம்பர் 3, நாங்க அதிக வட்டி தரோம்னு ஆசை காட்டுற நிறுவனங்கள் கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா சந்தையில பணம் நின்னு போச்சுன்னா முதல்ல திவாலாக போறது அவங்க தான். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஒருவேளை நாளைக்கு வரைக்கும் சர்வைவ் பண்ண இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருளை அடகு வைக்கணும்னு ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுப்போம். அது என்ன பொருளா இருக்கும்? எதை அடகு வச்சா உங்களுக்கு உடனே பணம் கிடைக்கணும்னு நம்புறீங்க? யோசிச்சு உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போதான் இந்த அடமானம், அதாவது கொலாட்டல்ங்கிற கான்செப்ட் எவ்வளவு பவர்ஃபுல்னு நமக்கே புரியும். இப்போ கொலாட்ரல், அதாவது அடமானம் நான் என்னன்னோ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த விளக்கம் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் யோசிக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சிக்கலான நிதி விஷயங்களை ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க நம்ம பணங்கதை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி நண்பர்களே, இதுவரைக்கும் நாம கண்ணுக்கே தெரியாத இந்த சந்தையோட இதயத்தை எட்டி பார்த்தோம். அதோட துடிப்பையும் கேட்டோம். இப்போ கடைசியா ஒரே ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். 2019ல அந்த அடைப்பு ஏற்பட்டப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் பணத்தை கொட்டி அதை சரி செஞ்சிட்டாங்க. ஓகே, சூப்பர். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. அடைப்பை சரி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பைப்லைனே துருப்பிடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அடுத்த தடவை அவர் அடைப்பை சரி செய்யவே முடியாம போனா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம அடுத்த பகுதியில இந்த சிஸ்டத்தோட இன்னொரு மாபெரும் சக்தியான BlackRock நிறுவனத்தோட ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்க போறோம். அவங்களோட $10 ட்ரில்லியன் சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ETF ஆர்பிட்ரேஜ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த விளக்கத்துக்காக கண்டிப்பா காத்திருங்க. இந்த பயணம் இன்னும் ரொம்ப ஆழமா போக போகுது. பார்த்ததுக்கு நன்றி.